கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்கள் கழித்து இந்த ஐக்கியத்திலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஏன் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், எதற்காக தொழுது கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்திருக்கும். அது குறித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் இந்த நாளிலும் கூட. முதலாவதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமென், ஆமென். மாடு தனது எஜமானனை அறியும், கழுதை தனது ஆண்டவனின் முன்னணையை அறிந்திருக்கிறது, ஆனால் என் ஜனமோ என்னை அறியவில்லையே என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அங்கலாய்க்கிறார். நிறைய ஜனங்கள் தேவன் ஏன் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இரக்கமுள்ள தெய்வம், அன்பான தெய்வம், நீதியுள்ள தெய்வம், ஏன் அவர் ஒரு சில மனிதர்களை மாத்திரம் எப்பொழுதும் தண்டிக்கிறார், ஒரு சிலர்களை பெருக செய்கிறார், ஒரே உலகத்திலே கலகங்களும் போர்களும் சண்டைகளும் சச்சரவுமாய் இருக்கிறதே, தேவன் சும்மா ஏன் இருக்கிறார், நீதியுள்ள தேவன் நீதியை சரி கட்ட மாட்டாரா? அப்படியெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் இந்த உலகத்துக்குள்ளே உலகத்தாரிடையே திருச்சபையாரிடமும் கூட அநேகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கடந்த வாரங்களிலே ஒரு நண்பரோடு உரையாடினேன். அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த சிந்தனை தான், ஏன் மனிதன் ஒருவர் ஒரே முட்டலும் மோதலுமாய் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத குறித்து அவர் அநேகம் பேசினார், நாங்களும் பேசினோம். தேவன் நிறைய காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே அந்த சமயத்திலே வைத்தார். அதற்கு அடுத்தபடியாகவும் அது குறித்து தியானம் செய்யும்போது சில காரியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அல்லது இருதயத்திலே உதயமாயிற்று என்று கூட சொல்லலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் வானங்களை சிருஷ்டித்தார். ஹெவன்ஸ் இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஹெவன்ஸ், பரலோகங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை படைத்தார். அடுத்து பூமியை படைத்தார். ரெண்டையும் படைச்சிட்டு பார்க்கும்போது பூமியை பார்க்கும்போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. ஆனால் வானங்கள் அப்படி இல்லை, அது நல்லா இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைக்கும் பொழுது வானங்கள் நன்றாக இருக்கிறது, தேவனுடைய மகிமை அது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய என்ன நியமித்தாரோ அதன்படியே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமி மாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது. இன்னும் மனிதன் உருவாக்கப்படவில்லை. எந்த விதமான ஊரும் பிராணிகள் பரப்பன எதுவுமே இன்னும் உருவாக்கப்படவில்லை. அப்பொழுதே அது வெறுமையாக இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது. இதே இந்த சேம் வசனத்தை பொது தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கத்தோலிக்கர்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் படித்து பார்த்தோம்னா தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. நீர்த்திரள்களின் மேல் கடவுளினுடைய ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. நம்மளுடைய வேதாகமத்துல பார்த்தோம்னா ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு போட்டுருவோம். ஆனா செந்தமிழ் மொழிபெயர்ப்புல நீர்த்திரள்களின் மேல் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். எப்படி அந்த நீர்த்திரள்
உருவானது. தேவ ஆவியானவர் இன்னும் கீழே வரல. தேவன் பூமியை படைச்சிருக்கிறாரு. அதை பார்க்குறாரு. அது ஒழுங்கற்று போய் கிடக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீர் திரளாக இருக்கிறதாம். நீரை ஊற்றி வச்சா எப்படி இருக்கும்? சமதளமாக தானே இருக்கும். தண்ணியை ஒரு பாத்திரத்துலையோ ஒரு குண்டாவிலையோ ஒரு பெரிய குளத்துலையோ ஊற்றி வச்சோம்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்பா. சமமாக இருக்கும். இங்கே கவனிங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லணும், சரியா? அப்போ தான் நீங்களும் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு புரியும். சும்மா கேளுங்க. என்னதான் இருந்தாலும் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? சமமாக இருக்குமா? அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குமா? சமமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிரக்கிரியா, ஒரு வினை அதில் ஏற்படாத வரையிலே அது எந்தவித மாற்றத்தையும் நிகழ்த்தாது. அப்படியே இருக்கும், சமநிலையில் இருக்கும். உலகத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணி திரளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இந்த திரள் எப்படி உருவானது? நீர் திரள்களின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடி பல காரியங்களை செய்தார். அவ்வளோ போக வேண்டாம். நீர்த்திரள்கள் எவ்வாறு உண்டாயிற்று? நீர்த்திரள்கள் என்னுடைய யோசனையிலே உதித்தது. நீர்த்திரள்கள் அங்கே தள்ளப்பட்ட தூதர்கள், 33 கோடி தூதர்கள், அதாவது மூன்றில் ஒரு பகுதி தூதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, பெருமையினாலே, மேட்டிமையினாலே தள்ளப்பட்டார்கள். தேவ சமூகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, ஹெவன்களில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டு அவர்கள் பூமியிலே விழுந்திருக்கலாம். மேபி அவர்கள் பூமியை அதிர செய்திருக்கலாம், கலங்க செய்திருக்கலாம். ஏதோ அவங்க ஒரு பயங்கரமான நஷ்ட வேலைகளை தேவனுக்கு எதிராக அங்கே செய்தபோது ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜனங்களை குறித்து கூட பேசும்போது அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொந்தளிச்சு போய் நிற்காங்கப்பா, கொதிச்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன கீழே மேலேயுமா குதிச்சு நிற்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நடைமுறைக்கு மாறான சிந்தனை ஏற்படும் போது ஒரு கொதிப்பு, ஒரு கொந்தளிப்பு. பேப்பரில் படிச்சிருக்கீங்களா? பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. தொடர்ந்து படிங்க, தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பூமி, நன்றாக படைக்கப்பட்ட பூமியை நாசப்படுத்தி விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக தேவ ஆவியானவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார், நீர்த்திரள்களை அடங்க பண்ணுகிறார். அவைகள் மேபி சமதளமாயிருக்கலாம். தேவன் தண்ணீரை பிரித்தார், வெட்டாந்தரையை உண்டாக்கினார். இப்பொழுது அந்த ஒழுங்கற்ற மண்ணிலிருந்து ஒழுங்கின்மையும் இருளும் முதலாவது அந்த உலகத்திலே புகுந்து விட்டது. அந்த மண்ணோடு மண்ணாக அவைகளும் சேர்ந்து விட்டது. அந்த மண்ணிலிருந்து மனிதனை எடுத்து ஒரு மனிதனாக அந்த மண்ணிலிருந்து தேவன் உண்டாக்குகிறார். எனவே மண்ணான மனிதனுக்குள் அந்த மண்ணின் சுபாவமும் ஒழுங்கின்மையும் கீழ்ப்படியாமையும் அவனுக்குள்ளே குடிகொண்டு விட்டது. அதனால தான் பாருங்க, மனுஷன் வந்து எங்கே போனாலும் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான். மனுஷன் நடந்தாலே அந்த பாதை இல்லை புல்லு முளைக்காதுன்னு சொல்லிடுவாங்க. புல்லே முளைக்காது, உண்மைதான். நீங்கள் இப்போ காட்டு பகுதியில் போங்க, மனுஷன் நடக்கிற பாதையில் புல் இருக்காது. சைட்லலாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எறும்புகளும் யானைகளும் அணில்களும் முயல்களும் நடக்கும், ஒன்றுமே செய்யாது, புல் அப்படியே இருக்கும். ஆனால் மனிதன் போன பாதை மட்டும் புல்லு கூட முளைக்காமல் போயிடும். ரொம்ப வருஷம் ஆகும் அது மறுபடியும் முளைச்சி வர்றதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுங்கின்மையும் இருளும் அந்த வெறுமையுமான சுபாவங்கள் ஆதியிலே அவனுக்குள்ளே அது இருந்தபடியினாலே அவன் அவ்வாறாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேவன் இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை கொடுத்து, ஒரு நல்ல தோட்டத்தை கொடுத்து, அவனை அங்கே வைத்து பண்படுத்தலாம், சீர்படுத்தலாம் என்று இருக்கும்போது இவன் மீறுதலுக்குள்ளாக பிரவேசித்தான். அதனால தான் பாருங்க, தேவன் மனிதனை படைக்கும் போது இன்னொன்று தேவன் நினைச்சிருந்தா மனுஷனை அடித்து போட்டுட்டு புதிய ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் தேவன் மனுஷனை படைக்கும் போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் அவனை படைச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீவில், ஒரு சூசிங் அத்தாரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறபடியினால நானே கொடுத்த சுதந்திரத்தை நானே அவன்கிட்ட இருந்து பறிச்சோம்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவன் எதுவும் பண்ணலை. சரி பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்குவோம், நல்வழியை நம்ம காணிப்போம் அப்படின்னு சொல்லி தேவன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனே வந்து பேசினார். ஆபிரகாமோடு பேசினார், நோவாவோடு பேசினார், மோசேயின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். எப்படியாவது என் ஜனங்கள் என்னை
அறிந்து கொள்வார்களா, என்னை ஏற்றுக்கொள்வார்களா, என் கட்டளைகளை கை கொள்ளுவார்களா, அவர்களிடத்தில் இருக்கிற அந்த ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் நீக்க வேண்டும் என்று அவர் பல கோணங்களிலே தனது பிள்ளைகளோடு பேசினார். இருந்தாலும் பாருங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த திருக்குள்ள மனிதன் தன்னுடைய சுபாவத்திலிருந்து திரும்பவே இல்லை. தனக்குத்தானே அடித்துக் கொள்கிறான், சண்டை போட்டுக் கொள்கிறான். நாம் நினைப்போம் தேவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகளை அவர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர்கள் என் பக்கம் திரும்புவார்கள் என்று, என்னாலும் இவன் இவ்வண்ணமாகவே இருக்க மாட்டான் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி, எரேமியாவில் கூட பார்க்கலாம் அந்த இதை. அங்கே எரேமியா தீர்க்கதரிசியாக அதை பார்க்கும்போது எரேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்போதும் எரேமியா தீர்க்கதரிசி கூட மேபி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அவர்கிட்டையும் கூட போய் ஜனங்கள் கேட்டிருக்கலாம். இல்லை அவரே, என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது, நாங்கள் இவ்வளவு விதமாக நெருக்கப்படுகிறோமே, புறஜாதிகளாலும் அண்டை தேசத்தாராலும் நாங்கள் பகைக்கப்படுகிறோமேன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டிருக்கும்போது ஆண்டவரை இந்த தரிசனங்களை அவனுக்கு காமிச்சிருப்பாரா இருக்கும். அதனால தான் பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கிறார். இருந்தாலும் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் அன்பான தெய்வம். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்த சுதந்திரத்தை ஒரு நாளும் அவர் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையை இந்த உலகத்திற்கு அனுப்பி, எப்பா இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டி தன்னைத்தானே வாழ்ந்து காட்டி இந்த உலகத்திலே இவ்விதமாக வாழ வேண்டும், பிதா இப்படிப்பட்டவர், பிதாவின் இருதயம் இப்படியாக இருக்கிறது, நீங்கள் பிதாவின் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி பிதாவினுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு அளித்துவிட்டு, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள், என்றும் அழியாத அந்த எட்டர்னல் லைஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மரித்து உயிர்த்தெழுந்ததோடு நில்லாமல் மறுபடியுமாக அவர் பிதாவோடு சேர்ந்து அந்த பரமண்டலங்களிலே எல்லாம் ஒழுங்காகும், எல்லாம் சீராயும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பரலோகங்களுக்கு அவர் சென்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் அதான் போட்டிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் செல்லும்போது நம்மளுடைய அந்த பழைய சுபாவங்கள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருளான சுபாவங்கள், ஒருவரை ஒருவர் வெறுக்கிற சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து விடுபட்டு எப்படி ஒரு புதிய வானம், களங்கமில்லாத ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் படைப்பாரோ அதற்குள்ளே நாமும் பிரவேசித்து ஒரு புதிய மனிதர்களாக வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் 7ஆம் வசனத்தை படிங்க. 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன்னா யாரு? எதை ஜெயம் கொள்ளணும்? இருளை ஜெயம் கொள்ள வேண்டும், ஒழுங்கின்மையை ஜெயம் கொள்ள வேண்டும். தேவன் கூறின வார்த்தைகளை ஒழுங்காக கேட்டு நடப்போம் என்றால் அதுவே ஒரு ஜெயம்தான், அதுவே ஒரு வெற்றிதான். அந்த வெற்றியை அடைகிற பிள்ளைகளுக்கு தேவனே அவர்களுடைய தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவர்களுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று வேதாகமம் கூறுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Guys.